ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி வறுத்து அரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மீடியம் சைஸ் தேங்காய் பாதி எடுத்துக்கிறேன். 12 சின்ன வெங்காயம், 10 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் விட்டுக்கிறேன். தேங்காய் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கலாம். கை எடுக்காமல் கண்டினியூவாக வறுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் தீஞ்சிட்டாலும் குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னாலே தெரியும், தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனிஷாக ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ தேங்காய் நல்லாவே செவந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் சோம்புத்தூளும் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு டைம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு ஜாரில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அரைச்சி கீழே இறக்கிடலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். ஊறின பிறகு ஒரு மண் சட்டியில் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்கிறேன். 3 to 4 கிளாஸ் தண்ணி வரைக்கும் நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 3 to 4 பச்சை மிளகாய் வரைக்கும் எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு மண் சட்டியை அடுப்பில் ஏற்றிக்கிறேன். கையோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணுறதுக்காக ஊளி மீன் தான் 300 கிராம் போல் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கொதி வந்த பிறகு ஒவ்வொரு மீனாக போட்டுக்கிறேன். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்க தொடங்கிருச்சு. வாசனையும் நல்லா வர தொடங்கிருச்சு. நீங்கள் நார்மலான கடாயில் வைக்கிறத விட இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு சைட் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகும் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். குழம்புல ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மண் சட்டியில் வறுத்து அரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க.